கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த ஆண்டு எத்தனையோ துன்பங்களை சகிச்சிருப்போம் இல்லையா? எத்தனையோ வியாதி வருத்தங்கள், எத்தனையோ பாரங்கள், கடன் பாரங்கள், கஷ்டங்கள், அதிலெல்லாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை கரம் பிடித்து அருமையாக நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். எப்படி இருக்குமோ இந்த ஆண்டு, எப்படி இருக்குமோ, கஷ்டந்தானோ, கடந்த ஆண்டில் பட்ட பாடுகளைத்தான் தொடர்ந்து பட வேண்டுமோ, இப்படியெல்லாம் நாம் ஒருவேளை நினைக்கலாம். நமக்கு முன்னால் மேடுகள் உண்டு, பள்ளங்களும் உண்டு. அது இயல்பு தான். ஒரு நடை பாதை என்றால் அங்கே போகிற பாதையில் சைடில் போகும்போது கல் முள் இருக்கும், நடுவில் வரும்போது பஸ்ஸுகள் வரும், ஒதுங்கும்போது கல் முள்கள் வரும். இப்படி இந்த பாதை வழியாக தான் நம்ம கடந்து போக இருக்கிறோம். அப்படித்தானே? அதே போல் நம்முடைய புதிதான ஆண்டுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையினால அது அந்த ஆண்டுகள் மாறி எல்லாம் போய்கொண்டே இருக்கட்டும். ஆனாலும் நாம் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஒருவேளை மலை போன்ற மேடுகளில் ஏற வேண்டிய நிலைமை வந்தாலும் அதுலேயும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் முன்பாக வைத்திருக்கிறதுனால, அவரின் வலது பார்சத்தில் இருப்பதுனால நாம் இது சோர்ந்து போவதில்லை. அவர் நம்மை கரம் பிடிப்பார். இந்த நேரத்தில் ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. அன்பானவர்களே, பல தடவை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன். ஆனாலும் இந்த வேத வசனத்தின்படி நான் உங்கள் மத்தியில் திரும்பவும் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. திடீரென்று எனக்கு 1991 என்னுடைய கணவர் சின்ன மகன் ஒரு ஆண்டுக்குள்ளாக இறந்த பிறகு நாசரேத்திலிருந்து எனக்கு ஒரு ஊழியத்திற்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த சமயத்தில் நாசரேத் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. தனிமையாக தான் நான் இப்போது போக வேண்டும். எனக்கும் வழியும் தெரியாது. அப்போ எனக்கு ஒரு 42 வயசு இருக்கும். சரி, ஒரு அம்மாவிட்ட கேட்டேன். அவங்க கேட்டாங்க, இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊருக்கா நாசரேத்துக்கு போகிறேன்னு. இல்லைம்மா, அதுக்குன்னா பாஸ்போர்ட் வேணும்னு. ஒரு பாஸ்போர்ட்டை கேட்டேன். அவங்க அந்த அப்போது சரி எப்படி போகிறது? அப்போ நான் என் மனசுக்குள்ள என் கணவர் இருந்தாருன்னா நாங்கள் சேர்ந்து போயிருப்போமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படி ஜபித்தோடு இருக்கேன். ஒரு அசரீத சத்தம் கேட்டது. கர்த்தர் உங்கள் முன்னே போவார் அப்படின்ட்டு ஒரு அசரீதி சத்தம் கேட்ட உடனே நான் சரி அப்போ பைபிளில் இருக்கும் அசரீதி சத்தத்தை எனக்கு வந்தனால அது இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் கடந்து போகலான்னு நினச்சேன். ஆனாலும் தேடினேன், கிடைக்கவும் இல்லை. சரி, நேரம் போகுது, பொய் ஆகணும். ஆகையினால நான் கடந்து போனேன். அன்பானவர்களே, எந்த இடத்துல நான் போய் இறங்கணுமோ, லுக்கா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கொன்னலியூர் தெருவுக்கு நான் போனோம். அதே இடத்துல நான் இறங்கியாச்சு. அதில் நான் கேட்டு அந்த பிரதர் வீட்டு ஒரு எஃப்எம்பிபி மீட்டிங் தான், மிஸ்டர் பிரின்ஸ் செல்லப்பா வீடு எது அப்படின்ட்டு கேட்டு நான் போகிறேன். அங்கே போகிற நேரத்தில் இன்னொருத்தருக்க வீட்டுக்கு என்னை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போகும்போது அவங்க வீட்டு சுவரில்
எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். பார்த்தா ஏசாயா 52:12 சொல்லப்படுகிறது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதுமில்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. இந்த அருமையான வசனம் எனக்கு அசரீதி சத்தம் கேட்டதே. கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்ற அசரீதி சத்தம் அந்த வீட்டு சுவரில் தொங்கப்பட்டிருக்கு. என்னை தேட வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக நம்மளை வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? அதே போல் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரையே ஆண்டவரையே உங்களுக்கு முன்பாக வைத்திருந்தா, தாவீது ராஜா அதான் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லா காரியங்களிலும் நீங்கள் முன்பாக வைங்க, ஆண்டவரை முன்பாக வைங்க. நமக்கு பலவீனமாக டாக்டரை முன்னால் வைக்கணும்னு அவசியம் இல்லை. முதலாவது ஆண்டவரை வைங்க. ரெண்டாவது புனியாளிக்கு வைத்தியம்தான் தேவை, வைத்தியத்தையும் பாருங்க. ஆண்டவர் உதவி செய்வார், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆகையினால கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக ஆண்டவரிடத்தில் கெஞ்சி நீங்கள் கேளுங்க. ஒரு மோசே என்ன சொல்கிறாருன்னா, யாத்திராகமம் 33:15 உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட ஏற்கனவே சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதை அப்படியே கேட்டுட்டு அவர் திரும்பி சொல்கிறாரு, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் இவ்விடத்திலிருந்து எங்களை கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் முறையிடுகிறதை பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி தான் நம்ம கூட கேட்கலாம், ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகிறேன், ஒரு வேலை இடத்துக்கு போகிறேன், ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், ஒரு திருமண காரியங்களை செட்டில் பண்ண போகிறேன், உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்லட்டும். எங்கள் பிள்ளைகளை நான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன், எங்கள் பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பியிருக்கிறேன், உம்முடைய சமூகம் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாக செல்லட்டும். பிள்ளைகளை ஜெபித்து அனுப்புங்க. அன்பானவர்களே, கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவரை நோக்கி பார்க்குற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதே போல் வாலிப பிள்ளைகளும் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். ஒரு செல்லை தூக்கி கையில் வச்சுட்டு திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. பெற்றோருக்கு தெரியாமல் செல்லை எடுத்து சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடாது. பெற்றோருக்கு தெரியாமல் செல்லை கண்ட காட்சிகளை எல்லாம் பார்க்கக்கூடாது. ஒழுங்காக அப்புறம் படிக்க முடியாது, படித்து வெற்றியை காண முடியாது. தேவையில்லாத காட்சிகளை அந்த மொபைலில் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் மாற்றுறதுக்கு சிஸ்டம் எல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களைத்தான் செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். சங்கீதம் 37:23-24 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்ம எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பனைகளின்படி நாம் நடந்து காட்ட வேண்டும். அப்படி நல்ல மனுஷனுடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும், கர்த்தரும் அதில் மேல் பிரியமாயிருக்கிறார். அவர் பிரியமாய் இருக்கிறதுனால அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆண்டு தேவன் உங்களை தாங்கி நடத்துவார். விசுவாசம் வைங்க. கர்த்தர் மேல் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டார்.
ஆகையினால கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து, ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தின் மேல் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன், நான் தள்ளுண்டு போவதில்லை. ஆண்டவர் மேலே பாரத்தை வைத்து நாம் கடந்து செல்ல வேண்டும். இன்னும் பார்க்கும்போது சங்கீதம் 73:24, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீ தாங்குகிறீர். ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடித்து தாங்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா. கடைசி வரை, இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரை நாம் யாருடைய ஆலோசனையில் நடக்கணும்? ஆண்டவருடைய ஆலோசனையில். உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது, துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாத, பாவிகளுடைய வழியில் நில்லாத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. அப்போ தான் நல்ல மனுஷன், நல்ல ஒரு மனுஷன், நல்ல மனுஷனுடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும். அப்போ தான் கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டில் எத்தனையோ பொருத்தனைகள் பண்ணியிருப்போம். ஒழுங்காக பைபிள் படித்து ஜெபம் பண்ணுவேன்ட்டு அதை செய்யாமல் விட்டுருப்போம். இந்த ஆண்டு துவக்கத்துலேருந்தே அந்த காரியத்தை நிறைவேற்றுங்க. இரவும் பகலும் வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை ஆசையோடு வாஞ்சியோடு தியானிக்கிற ஒரு பிள்ளை நதியோரங்களில் நாட்டப்பட்ட செடிகளுக்கு உதிராதிருக்கிற மரத்தை போல அவன் செழித்து ஓங்கி கனி தரக்கூடிய ஒரு நிலைமையில் காணப்படுவார். வேதத்தை படிக்கிறவங்களுக்கு தான். வேதத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு இடர்தல் இல்லை. கர்த்தர் அவனை தாங்குகிறார். ஒருவேளை பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்தும் ஆண்டவன் நம்மை கரம் பிடித்து அவன் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைங்க, மனுஷன் மேலே அல்ல. மனுஷனுடைய அன்பெல்லாம் வீணாயிரும். கர்த்தர் மேல் அன்பை வைக்கும்போது ஆண்டவர் நம்மை நடத்துவார். இல்லை, நம்ம எத்தனையோ சமயத்தில் மனுஷர்கள் நமக்கு உதவி செய்வாங்க, நம்பி நம்பி நம்ம சோர்ந்து போயிருக்கோம்ல. முழுமையாக கர்த்தர் மேல் பாரத்தை வைங்க. நான் தனிமையாய் இருக்கிற அந்த நாட்களில், மன சஞ்சலத்தோடு இந்த நாட்களில் தேவனுடைய அன்பை நான் உணர்ந்து, ஆண்டவருடைய அன்பு உற்றாரும் இல்லை, பெற்றோரும் இல்லை, கர்த்தருடைய அன்பு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தந்த ஒரு பாடல் அநேகந்தரம் பாடியிருப்பேன். அன்பு இயேசுவின் அன்பு, அது அழியாதது, அது வாடாதது. அன்பு இயேசுவின் அன்பு, அது அழியாதது, அது வாடாதது. காலையில் மலரும் மலர்களே, மாலையில் வாடி உதிர்ந்திடுதே. காலையில் மலரும் மலர்களே, மாலையில் வாடி உதிர்ந்திடுமே. மனித வாழ்வும் மலரை போல வாடி உதிர்ந்து போய்விடுமே.
மனித வாழ்வும் மலரை போல வாடி ஊதிந்து போய்விடுமே. அன்பு இயேசுவின் அன்பு அது அழியாதது, அது வாடாதது. மனிதனின் அன்பு மறைந்திடுமே, மண்ணின் வாழ் அழிந்திடுமே. மறவாதே இயேசு ராஜனையே, மாண்பாய் உன்னை தாங்கிடுவார். அன்பு இயேசுவின் அன்பு அது அழியாதது, அது வாடாதது. அன்பு அன்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பு தான் விசேஷித்த அன்பு, நிலையான அன்பு, அது அழியாத அன்பு, கடைசி வரை மகிமையில கொண்டு சேர்க்கக்கூடிய அன்பு தான் தேவனுடைய அன்பு. அந்த அந்த சங்கீதம் 73:24 பின்னால் சொல்லப்படுகிறது, உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆண்டோடைய ஆலோசனைக்காக காத்திருந்து ஜெபிக்கும்போது கர்த்தருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ புக்கில் எழுதினா போதாது. அந்த விதமான சூழ்நிலைகளில் ஆண்டவர் தாங்கி நடத்தி இந்த வருஷம் முழுவதும் நம்மை தாங்கி நடத்தி இந்த புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் தாமே உங்கள் முன்னே போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த வேத வசனத்தை 100க்கு 100 நம்பி அவரையே சார்ந்திருந்து பாருங்க. ஆச்சரியமான பாதையில் நடத்துவார். அற்புதமான பாதையில் அவர் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவருடைய அன்பு கரங்களில் விட்டு கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ தந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று ஆண்டவரே எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். நாங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும். நீர் கூடவே இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய ஆச்சரியமான பாதையில் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நேயர்களுக்காக ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆண்டவர் சகல காரியங்களையும் பொறுப்படுத்து நீ நடத்தும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரணும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.